மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்ரகுப்தன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறையா விஷயங்கள் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எலெக்ஷன் யார் ஜெயிப்பாங்க அந்த ஒரு கருத்து கணிப்புலாம் போகலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அண்ணாமலையை பதவியிலிருந்து தூக்குனதுனால எந்த அளவுக்கு பிஜேபி வலுவாக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் நான் இருந்தேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்களை அதாவது தலைவராக போட்டதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை தலைவராக இருந்த ஒரு ஸ்பீடு இங்கே இல்லை. அதுதான் உண்மை. இது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இங்கே இல்லாதனால அவர் இருந்தார். பட் அவருடைய ப்ரெசன்ஸ் ஒரு உத்வேகமாக இல்லை. அவர் பாலிடிக்ஸில் இருந்தார். இங்கே தமிழ்நாட்டில் வேலை செஞ்சார், போனார். இல்லையா, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அவர் தலைவராக இருந்த ஒரு உத்வேகம் நம்ம தொண்டர்கள்ட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு அடுத்த கட்சி தலைவர் ஏடிஎம்கே தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையை நீக்க சொல்லி நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர், நம்மளுடைய ஆளுமை, மிகச்சிறந்த ஆளுமை அமித்ஷாஜி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு கூட்டணி அமைச்சு அண்ணாமலையை வெளியேற்றி, இந்த வெளியேற்றினதுக்கு பின்னாடி நிறைய பேர், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், அப்புறம் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், இவங்க எல்லாம் பின்னாடி இருந்து இயக்கி அண்ணாமலையை வெளியே தள்ளி ஒரு எடப்பாடியோட கூட்டணி வச்சு நம்ம எப்படியும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் இருந்து அண்ணாமலைங்கிற ஒரு ஆளுமையை வெளியேற்றிட்டாங்க. அன்னையோட போச்சு. நம்மளுக்கு இருந்த ஒரு யோகம் அதிர்ஷ்டம்லாம் போச்சு, வெளியே போயிடுச்சு. அந்த ஒரு குழப்பத்தில் இருந்ததுனால நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் எந்த விதமான கருத்தும் என்னால் பேச முடியலை. ஏன்னா எனக்கே ஒரு குழப்பம், எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும்னு. நான் நினச்சது போலவே இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணி 55 சீட்டு தான் ஜெயிச்சிருக்குது. எந்த அளவுக்கு கொஸ்டின் பார்த்துக்காங்க. அப்போ உங்களுடைய ஐடியாலாம் எங்கே போச்சு? இன்றைக்கி அண்ணாமலை தலைவராக இருந்திருந்தால் டிவிக்கே தமிழ்நாட்டில் வந்திருக்காரு. அண்ணாமலைக்கு வர வேண்டிய ஓட்டெல்லாம், இளைஞர்கள் ஓட்டு, மக்கள் ஓட்டை எல்லாம் டிவிக்கு மாறிடுச்சு. ஏன்னா மக்கள் காசை வாங்கி, நிறைய பேர்கிட்ட காசையும் வாங்கிக்கிட்டு மாற்றி குத்திட்டாங்க. ஏன்னா மக்கள் எடப்பாடியை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அதே சமயத்தில் டிஎம்கே நம்புறதுக்கு தயாராக இல்லை. புதிய நபர்களை தேர்ந்தெடுக்கணும்னு விருப்பப்பட்டதன் காரணமாக அண்ணாமலை ப்ரெசன்ஸ் இல்லாதனால நேராக டிவி கேட்டு போய் ஓட்டு போட்டாங்க. இது யாருமே அன்பிரடிக்டபிள் தான். எல்லா நியூஸ் சேனலும் சரி, டிஎம்கே தான் வரும்னாங்க, கொஞ்சம் பேர் ஏடிஎம்கே வரும்னாங்க. ரங்கராஜ் பாண்டே, மாரிதாஸ் போன்ற மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவங்களாம் கூட கண்டிப்பாக ஏடிஎம்கே தான் வரும், என்டிஏ கூட்டணி தான் வரும், நான் விஜய்க்கு அது இல்லை, இது இல்லை, பூத் கமிட்டி இல்லை, எந்த பூத் கமிட்டியும் இல்லை, சக்தி கேந்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு பட்டியல் போட்டார். ரங்கராஜ் பாண்டேயும் மிகப்பெரிய பட்டியல் போட்டார். இந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட இல்லை, எதை வச்சு போவாங்க வருவாங்க அப்படி இப்படின்னார். இன்னைக்கு என்னாச்சு? எந்த பூத் கமிட்டியுமே இல்லாமல் பூத் கமிட்டின்னு சொல்லி பயங்கரமாக வேலை செஞ்சோம். பட் எந்த பூத் கமிட்டியுமே இல்லாமல், சிங்கிள் பூத் கமிட்டியோட கிடையாது. விஜய்க்கு 108 சீட்டை ஜெயிச்சிருக்காரு. பூத்தில் உட்கார்றதுக்கு ஆள் இல்லை. அவருக்கு பூத்தில் உட்கார்றதுக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி எலெக்ஷன் நடக்கிறப்போ 4 பேர் தான் பூத்துக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. வெறும் 4 பேர். சில பூத்தில் ஆளே இல்லை. எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஊராக போகவும் இல்லை. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐகானிக் மாடல் தான் செட் ஆகும். ஒரு தலைவர் தான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை வச்சு தான் இங்கே பிஜேபி தெரியுமே தவிர, பிஜேபி வச்சு அண்ணாமலை தெரியாது. அண்ணாமலை இங்கே தலைவராக இருந்ததுனால தான் இங்கே பிஜேபி செல்வாக்காக மாறிச்சு. நோட்டாவுக்கு கீழே இருந்த ஒரு கட்சியை 18% கொண்டு போனார். ஆனால் சில யூடியூபர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 10%, 9%ங்கிறாங்க. பெரிய என்னமோ அவங்க அறிவை யூஸ் பண்ணி பேசுன மாதிரியே பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள், தெரியும். 15% பிஜேபி, மிச்ச கட்சிகள்லாம் சேர்ந்து 3%, 4%. ஸோ கிட்டத்தட்ட நியராக 20% வாங்கினார் போன எலெக்ஷனில் நம்மளுடைய அண்ணாமலை.
அவர் தலைமையிலான என்டிஏ கூட்டணி. இப்போ அவர் எடுத்திருந்த அந்த ஒரு கட்டமைச்சிருந்த அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரையே சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க. நயனார் நாகேந்திரன் தலைமையில், எடப்பாடி தலைமையில் சுத்தமாக எடப்பாடிக்கும் ஏடிஎம்கேக்கும் போச்சு, உனக்கும் போச்சு எனக்கும் போச்சு, உள்ளதும் போச்சு உள்ள கண்ணாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை போட்டு உடைச்ச கதையாக அண்ணாமலை அழகாக எண் மக்கள் யாத்திரை மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருந்தார். நல்லா ஒரு போய்கிட்டு இருந்த நபரை பிடிச்சி இழுத்து விட்ட கதையாகி போச்சு இப்போ நிலைமை. உங்களை இப்போ அமித்ஷாஜி வந்து மிகப்பெரிய சாணக்கியர் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா காஷ்மீர்லேயும் மிகப்பெரிய ஒர்க் பார்த்துருக்காங்க, இப்போ வெஸ்ட் பெங்கால்லையும் மிகச்சிறந்த ஒரு ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸ் வேறு, அடுத்த ஸ்டேட்டினுடைய பாலிடிக்ஸ் வேறு. தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸ் வந்து ஐகானிக் மாடல் பாலிடிக்ஸ் ஒன்லி இங்கே வந்து செல்லுபடியாகுமே தவிர, இங்கே பூத் கமிட்டி போடுறேன், எம்ஜிஆர் வரும்போது பூத் கமிட்டியே அவர் கிடையாது. ஏன் டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே பூத் கமிட்டியே கிடையாது. ஜெயிக்கும் போது மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சாரு, ஜெயிச்சார். அதே மாதிரி விஜய் வந்து மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சாரு. இங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கட்சியும் மக்கள் நம்புற மாதிரி இல்லை. அண்ணாமலைங்கிற இருந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லாதனால ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆயிடுச்சு. வெற்றிடம் கிரியேட் ஆகி அந்த வெற்றிடம் அந்த இடத்த விஜய் நிரப்பிக்கிட்டார், அழகாக விஜய்க்கு வந்து சூப்பராக நிரப்பிக்கிட்டார். அது அப்படியே வந்து விஜய்க்கு போயிடுச்சு, அந்த ஓட்டு ஃபுல்லாக விஜய்க்கு போயிடுச்சு. அதுதான் உண்மை. நான் வந்து இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷாஜிக்கு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக வேலை செஞ்ச உட்கட்சி நபர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். அண்ணாமலை இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் குட்டிக்கடம் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. அண்ணாமலையை கொண்டு வராட்டி நம்ம தொண்டர்கள் நிறையா பேர் வெளியே போயிடுவாங்க, இதில் மாற்று கருத்தே கிடையாது. வெளியே போயிடுவாங்கன்னா அதாவது வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க பேசாமல். அப்போ பாரத் மாதா கி ஜெய் கோச போகிறது கூட இங்கே ஆள் இருக்காது. இதுதான் உண்மை நிலைமை, இதுதான் உண்மை நிலைமை. உங்களுக்கு நீங்களே சொரிஞ்சு சூடு வச்சுக்கிட்டீங்க இப்போ, அதான் உண்மை, மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வாரம் காலகட்டங்களில் அண்ணாமலையை வந்து தமிழ்நாட்டு தலைவராக உட்கார வைங்க. அப்போ தான் இங்கே நான் திருப்பி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். அதான் விஷயம், பெரிய விஷயம். அது ஒரு மிகப்பெரிய தலைவலி. இப்போ வந்து முதையாச்சும் 2 பேர், இப்போ வந்து விஜய் வந்து மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துட்டார். அடுத்து வந்து எல்லா எலெக்ஷன்லேயும் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏதாவது 1-2 விஷயம் நல்லா செஞ்சுட்டாருன்னா போதும், அடுத்து ஓட்டு போட்டுருவானுங்க. இனிமேல் வந்து விஜயை ஓவர் கம் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். அதுக்கு அண்ணாமலை வந்து மிகப்பெரிய சிரத்தை எடுக்கணும், சிரமப்படணும், ஒர்க் பண்ணணும். ஆனால் அண்ணாமலை மட்டும்தான் அதை முடியும், வேறு யாருனாலையும் முடியாது. அப்படி இல்லாட்டி திருப்பி நோட்டாவுக்கு கீழே இன்னமும் கீழே ஓடிடும். அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே இல்லை என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.